இலங்கை மத்திய வங்கியால் இன்றைய தினம் 2000 ரூபாய் நாணயத்தாள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்குது. இலங்கை மத்திய வங்கியின் 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு சுபீட்சமான ஸ்திரத்தன்மை என்ற தலைப்பில் தான் இந்த நாணயத்தாள் வெளியிட்டு வைக்கப்பட்டிருக்குது. இந்த 2000 ரூபாய் நாணயத்தாள் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க அவர்களால் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்களிடம் இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டிருக்கு. ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் நிதி அமைச்சராக இருக்கிறார். இந்த நிதி அமைச்சராக இருப்பதால் இவருடைய கையெழுத்து பொறிக்கப்பட்ட முதலாவது நாணயத்தாளாக இந்த 2000 ரூபாய் நாணயத்தாள் இடம்பெற்றிருக்குது. இப்போ கொஞ்ச காலத்துக்கு முதலும் இலங்கையில் 2000 ரூபாய் தாள் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் அந்த 2000 ரூபாய் தாள் தற்போது புழக்கத்தில் இல்லை. அந்த 2000 ரூபாய் நாணயத்தாள் ஒரு சில வெளியில் இருந்தாலும் வங்கிக்கு சென்று அதை நாங்கள் கொடுத்தால் மீண்டும் அந்த நாணயத்தாள் வெளியில் புழக்கத்துக்கு வராது. அந்த நடைமுறை தற்போது வரைக்கும் பின்பற்றப்பட்டு கொண்டு தான் இருக்குது. என்னென்னு சொன்னால் இலங்கையில் புதிய நாணயத்தாள்கள் பல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. 20 ரூபாய் நாணயத்தாள், 50 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய், 5000 ரூபாய், இவ்வளவு நாணயத்தாள்களும் தற்போது புழக்கத்தில் இருக்கிற இந்த வேளையில் தான் புதிதாக இந்த 2000 ரூபாய் நாணயத்தாளும் புழக்கத்தில் சேர்க்கப்பட்டிருக்குது. இன்றையில இருந்து இது படிப்படியாக புழக்கத்துக்கு விடப்படும் அப்படின்னு சொல்லி மத்திய வங்கியால் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்த 2000 ரூபாய் நாணயத்தாள் பல சிறப்பம்சங்களோடு வெளியிடப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது. இதன் முன் பக்கத்தில் மத்திய வங்கி கட்டடத்தின் படம் மிக பிரதானமாக பதிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொழும்பில் உள்ள மிக உயரமான கட்டிடங்கள்ன்ற படங்களும் இதில் இடம்பெற்றிருக்குது. அதோட கொழும்பில் இருக்கிற இந்த கலங்கரை விளக்க மணிக்கூட்டு கோபுரத்தின் படமும் இதில் பதிக்கப்பட்டிருக்குது. அத்துடன் இதில் 75வது சுதந்திர தின விழாவின் நினைவு சின்னமும் பதிக்கப்பட்டிருக்குது. இப்படி இந்த முன் பக்கத்தில் இந்த 4 வகையான சின்னங்களோட இந்த படம் பதிக்கப்பட்டிருப்பதாக மத்திய வங்கியால் உத்தியோகபூர்வமாக அது இந்த படமும் வெளியிடப்பட்டிருக்குது. இந்த நாணயத்தாளின் பின்பக்கத்தை பார்த்தோம்னு சொன்னால் இதில் இலங்கையின் புவியியல் வரைபடம் மிக முக்கியமாக இடம்பெற்றிருக்குது. இந்த புவியியல் வரைபடத்துக்கு உள்ள இலங்கையின் தேசிய மலரான நீல அல்லி இடம்பெற்றிருக்குது. அத்தோட இலங்கை மத்திய வங்கியின் தொலைநோக்கு அறிக்கைகளின் படமும் இதில் இடம்பெற்றிருப்பதாக மத்திய வங்கியால் கூறப்பட்டிருக்குது. இலங்கையில் ஏற்கனவே இருந்த நாணயத்தாள்களில் பல குறைபாடுகள் காணப்பட்டதால தான் இந்த புதிய நாணயத்தாள்கள் அறிமுகப்படுத்தப்படையில் அதில் நிறைய சிறப்பம்சங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருது. அதாவது அந்த நாணயத்தாள்களில் பார்வையற்றவர்கள் கூட இனங்காணக்கூடிய வகையில் சில சிறப்பம்சங்கள் சேர்க்கப்பட்டிருந்தது. அந்த சைட்டில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சில கோடுகள் இருக்கும். அந்த கோடுகளை நாங்கள் தடவி பார்த்தே கண்டுபிடிக்கலாம் இது ஒரிஜினல் நாணயத்தால் இல்லாட்டி டூப்ளிகேட்டா அப்படின்னு சொல்லி. அப்படி அது மட்டும் இல்லாமல் அதில் உள்ள புள்ளிகள், அதில் உள்ள அந்த தொழில்நுட்ப கோடுகள், அதாவது ஒரு கலரில் இடம்பெற்றிருக்கிற ஒரு கோடும் அந்த போலி நாணயத்தாள்களை இலகுவில் இனங்காட்டக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்குது. அந்த மாதிரி தான் இந்த 2000 ரூபாய் நாணயத்தாளும் பல சிறப்பம்சங்களோடு வடிவமைக்கப்பட்டிருப்பதாக மத்திய வங்கியால் தெரிவிக்கப்பட்டிருக்குது. பார்வையற்றவர்களும் இலகுவாக கண்டறியக்கூடிய வகையில் இந்த நாணயத்தாளும் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுது. இந்த நாணயத்தாளையும் அந்த சைட்டில் இருக்கிற அந்த குறியீடுகள் எல்லாமே இருக்குது. நாங்கள் அதை அப்படி இந்த கையால் அப்படி தேய்ச்சி பார்க்கலையே கண்டுபிடிக்கலாம் இந்த நாணயத்தாள் ஒரிஜினலாக இல்லாட்டி இல்லையா என்பது. அது மட்டும் இல்லாமல் அந்த சிறப்பு தொழில்நுட்ப கோடுகளும் அதாவது லைட்டில் பார்க்கக்கூடிய மாதிரியான கோடுகளும் இந்த நாணயத்தாளையும் இடம்பெற்றிருக்குது. இன்றைக்கு யாருமே எதிர்பார்க்காத வகையில் இந்த 2000 ரூபாய் நாணயத்தாள் அறிமுகம் இடம்பெற்றிருப்பது சகல செய்திகள்லையுமே முன்னுரிமைப்படுத்தப்பட்டதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில் இந்த 2000 ரூபாய் நாணயத்தால் படிப்படியாக மெல்ல மெல்லமாக புழக்கத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லியும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த அறிமுகத்தோட 2000 ரூபாய் நாணயத்தால் மக்களின் கைகளில் இனிவரும் வாரங்களில் புழங்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு 1000 ரூபாய் நாணயத்தாளுக்கு பிறகு அதிகப்படியான ஒரு நாணயத்தாளாக
5000 ரூபாய் காணப்படுது. இந்த 5000 ரூபாயை வந்து உடனடியாக எல்லா இடத்துலையும் மாற்றுறது என்பது வந்து மக்களுக்கு கொஞ்சம் சிரமமான விடயமாக இருக்குது. எல்லா இடங்கள்லையும் வந்து உடனடியாக இந்த 5000 ரூபாய் தாளை வந்து சில்லறையாக மாற்றி கொடுப்பதில் வந்து நிறைய பேருக்கு சிக்கல் இருக்குன்றே சொல்லலாம். இப்போ இந்த 2000 ரூபாய் நாணயத்தாள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னர் இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு இலகுவான ஒரு புழக்கத்துக்கு ஏற்ற ஒரு தாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். என்னோட சொல்லி சொன்னால் 5000 ரூபாய் தாளை விட 2000 ரூபாய் தாளை வந்து பயன்படுத்துவது வந்து மக்களுக்கு மிகவும் இலகுவான விடயமாக இருக்கும். தற்போது 50 மில்லியன் தாள்கள், அதாவது இந்த 2000 ரூபாய் தாள்களில் வந்து 50 மில்லியன் அப்படின்னு சொல்லி சொன்னால் 5 கோடி தாள்கள் வந்து அச்சிடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்குது. இது உடனடியாக வந்து புழக்கத்துக்கு வராது. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வங்கிகளின் ஊடாக மக்களின் கைகளில் வந்து வந்தடையும். எனவே தான் இனிவரும் நாட்களில் வந்து நாங்கள் இந்த 2000 ரூபாய் தாளை வந்து எங்களுடைய கைகளையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த 2000 ரூபாய் தாள் அறிமுகப்படுத்தப்பட்டமையானது வந்து எதிர்காலத்தில் இந்த பொருளாதாரம் சம்பந்தமான தாக்கங்களை ஏதாவது ஏற்படுத்துதா என்பதை வந்து நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் தற்போது வந்து இந்த 5000 ரூபாய் நாணயத்தாளை விட ஒரு குறைந்த பெறுமதியான 2000 ரூபாய் நாணயத்தாள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டமை மக்களுக்கு ஒரு நல்ல விடயம் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இருக்கின்ற நாணயத்தாள்கள் எல்லாமே வந்து சகல இந்த பாதுகாப்பு விடயங்களை உள்ளடக்கியதாக வடிவமைக்கப்பட்டிருக்குது. அதனால் இந்த பழைய நாணயத்தாள்கள் எல்லாமே வங்கிகளால் வந்து உள்வாங்கப்பட்டும் இருக்குது. இப்போ அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த 2000 ரூபாய் நாணயத்தாளும் வந்து அதே மாதிரி சகல, அதாவது பார்வை குறைபாடு உடையவர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த போலி நாணயத்தாள்களை இலகுவாக இனங்காணக்கூடிய வகையில் வந்து பல சிறப்பம்சங்களை உள்ளடக்கியதாகத்தான் வடிவமைக்கப்பட்டிருக்குது. அதனால இதில் எந்த விதமான குழப்பங்களும் இருக்காது. உடனடியாக வந்து போலி நாணயத்தாள்களை வந்து உருவாக்குறதும் வந்து கடினமான காரியமாக இருக்கும். ஆனால் இந்த 1000 ரூபாய் 5000 ரூபாய் நாணயத்தாள்களில் வந்து நாட்டில் நிறைய இந்த போலி நாணயத்தாள்கள் வந்து புழங்குது. அதனால் மக்கள் இது தொடர்பில் வந்து மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். அந்த சைட்டில் உள்ள கோடுகளை தொட்டு பார்த்தாலே இது உண்மையாகவே போலி நாணயத்தாளா இல்லாட்டி ஒரிஜினலா என்பதை வந்து இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களிடம் வந்து ஏதாவது ஒரு போலி நாணயத்தாள் அம்பிட்டு சொல்லி சொன்னால் உடனடியாகவே நீங்கள் அருகில் உள்ள ஒரு போலீஸ் நிலையத்தில் வந்து நீங்கள் அது தொடர்பில் வந்து ஒரு முறைப்பாட்டை அளிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த நாணயத்தாள்களை வச்சிருந்த குற்றத்துக்காக சிலவள நீங்களும் கைதாகிறதுக்குரிய வாய்ப்புகளும் வந்து இருக்குது. வங்கியில் நீங்கள் கொண்டே எப்படி ஒரு போலி நாணயத்தாளை கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் வந்து உண்மையாக சட்டப்படி அந்த விடயம் தொடர்பில் அருகில் உள்ள போலீஸ் நிலையத்துக்கு அறிவிக்க வேண்டும். ஆனால் எல்லா வங்கிகளும் வந்து அப்படி செய்கிறதில்ல. அவர்கள் அந்த நாணயத்தாளுக்கு வந்து ஒரு ஓட்டை அடிச்சுட்டு வந்து உங்களிடமே அதை தருவார்கள். அதாவது அதை வந்து நீங்கள் பயன்படுத்த முடியாததாக இருக்கும் என்று சொன்னால் அது ஒரு செல்லுபடியற்ற தாளாக வந்து இருக்கும். இந்த நடைமுறை தான் தற்போது வரைக்கும் வந்து பின்பற்றப்பட்டு கொண்டிருக்குது. இப்போ வங்கியில இருந்து வெளியில் வரப்போகின்ற இந்த 2000 ரூபாய் நாணயத்தாளும் வந்து மக்களிடம் வந்து இனிவரும் நாட்களில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த நாணயத்தாள்கள் எல்லாமே மக்களின் அன்றாட கொடுக்கல் வாங்கல்களை இலகுபடுத்தும் நோக்கத்துக்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த நாணயத்தாள்களில் வந்து இலங்கை மத்திய வங்கியால் மிக முக்கியமாக குறிப்பிட்டிருக்கிற ஒரு விடயம் வந்து இந்த நாணயத்தாள்களை சேதப்படுத்துறது, இந்த நாணயத்தாள்களில் எழுதுறது, இந்த நாணயத்தாள்களை வந்து கசக்கிறது போன்ற செயற்பாடுகளில் வந்து மக்கள் ஈடுபடக்கூடாது. நாங்கள் வெளிநாட்டு பணங்களை பார்த்தோம்னு சொன்னால் அவ்வளவு சுத்தமாக இருப்பதை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆனால் இலங்கையின் பல நாணயத்தாள்கள் வந்து அதில் கிறுக்கப்பட்டிருக்கும், எழுதப்பட்டிருக்கும், கசக்கப்பட்டிருக்கும், ஊத்தை பிரட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய விடயங்கள் வந்து இந்த மக்கள் வந்து இந்த பணத்தை வந்து மிகவும் பத்திரமாக பாதுகாப்பதில்லை. ஆனால் இலங்கை மத்திய வங்கியின் சட்டங்களின் பிரகாரம் இந்த தாள்களில் வந்து எழுதுறதோ இல்லாட்டி ஊத்த பிரட்டுறதோ கசக்கிறதோ வந்து தண்டனைக்குரிய குற்றம். ஆனால் இதை யார் இதை செய்கின்றார்கள் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பதால தான் இது தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்க முடியாமல் இருக்குது. ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில் வந்து அந்த பணத்தில் வந்து ஒரு பேனக்கோடு கீறி இருந்தால் கூடி அந்த நாணயத்தாளை வந்து ஏனைய கடைகள்லையும் வேண்ட மாட்டார்கள், வங்கிகள்லையும் எடுக்க மாட்டார்கள். ஆனால் இலங்கையில் அப்படி செய்தாலும் அது வந்து கொடுக்கல் வாங்கல் நடைமுறைக்கு வந்து பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருப்பதால் தான் மக்கள் இன்றைக்கும் வந்து அதில் ஏதோ ஒன்றை செய்கின்றார்கள், எழுதுகிறார்கள், அப்படி ஏதாவது இருக்கிறார்கள், அப்படி ஏதாவது ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதையும் வந்து இலங்கையிலையும் வந்து அப்படி ஏதாவது செய்த நாணயத்தாள்களை வந்து கொடுக்கல் வாங்கலுக்கு பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை வந்து மிக இறுக்கமான முறையில் நடைமுறைப்படுத்தினால் இந்த நாணயத்தாள்களில் வந்து சேதமாக்குற தன்மைகளும் வந்து குறைவடையும். இந்த நாணயத்தாள்களின் பயன்பாடும் வந்து நீண்ட காலத்துக்கு இருக்கும். இலங்கையில் இந்த நாணயத்தாள்களை அச்சிட்டு வழங்குகின்றது வந்து இலங்கை மத்திய வங்கிக்காக ஒரு நிறுவனம் தான்
வழங்கி கொண்டு இருக்குது. இந்த நிறுவனத்தின் மூலம் மட்டும்தான் இலங்கை மத்திய வங்கிக்கு வந்து பணம் அச்சிட்டு வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. இந்த அச்சிடப்படுகின்ற நாணயத்தாள்களுக்கும் வந்து ஒரு பெறுமதி இருக்குது. அதாவது ஒரு 20 ரூபாய் நாணயத்தாளை வந்து உருவாக்குகின்றோம் என்று சொல்லி சொன்னால் அதற்கும் ஒரு குறிப்பிட்ட செலவு வந்து இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ உருவாக்கப்பட போகின்ற இந்த 5,02,00,000 ரூபாய் நாணயத்தாளுக்கும் வந்து ஒரு செலவு வந்து இருக்குது. அது கண்டிப்பாக பொருளாதாரத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தத்தான் செய்யும். இப்படி இந்த நாணயத்தாள்கள் வந்து இலங்கை மக்களின் கொடுக்கல் வாங்கல்களை இலகுபடுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்குது. எனவே தான் அந்த நாணயத்தாள்களை வந்து மிகவும் கவனமாகவும் அது நீண்ட காலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வகையிலையும் பாதுகாக்கிறதும் வந்து இலங்கை மக்களினுடைய கடமையாக வந்து இருக்குது. இனிவரும் நாட்களில் இந்த 2000 ரூபாய் நாணயத்தாள்களை வந்து நாங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். மீண்டும் புதியதொரு விடயம் சம்பந்தமான காணொளியில் சந்திப்போம். நன்றி.